நம்முடைய அமைச்சருக்கு தெரியும், சொந்த மாவட்டம். அந்த கால்வாய் என்னுடைய தொகுதியில் ஒரு 22 கிலோமீட்டர் செல்லுகின்றது. அந்த 22 கிலோமீட்டர் செல்லுகின்ற அந்த கால்வாயிலே 5 கொண்டங்கள், மின்னல் கொண்டம், நாகவேடு கொண்டம், சில்லமந்து கொண்டம், ஓச்சனம் கொண்டம், தக்கோலம் கொண்டம். அந்த கொண்டங்களை நம்பி 25 ஏரிகள் இருக்கிறது. 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் அந்த கொண்டங்களை நம்பி இருக்கிறது. ஆனால் அந்த கொண்டங்கள் பழுதடைந்திருக்கிறது, ஷட்டர் பழுதடைந்திருக்கிறது. அந்த கால்வாயில் எல்லாம் முள் போதர்கள் இருப்பதால் இன்றைக்கு 10 நாட்களாக தண்ணி போகுது. அந்த 25 ஏரிகளுக்கும் நீர் போகவில்லை. உடனடியாக அந்த போர்க்கால அடிப்படையிலே நீங்கள் அந்த கொண்டங்களை சீர் செய்து அந்த முள்புதிரையெல்லாம் அகற்றினால் அந்த 25 ஏரிகளுக்கு தண்ணி போகும். இன்னும் 2-3 நாளுக்கு தான் தண்ணி போகும் பொழுது அதுக்குள்ளே நீங்கள் சீரமைச்சு கொடுத்தா தான் அந்த 25 ஏரிகள் நிரம்பும். அந்த 10,000 ஏக்கரில் இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள். ஆகவே சொந்த மாவட்டம், அமைச்சருடைய சொந்த மாவட்டம், அது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நீங்கள் பழுது பார்த்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். போர்க்கால நடவடிக்கைகள் மின்னல் வேக நடவடிக்கை எடுக்கப்படும். விநாயகன் 132 மாண்புமிகு உறுப்பினர் திரு தி. ராமச்சந்திரன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு, விடை அறந்தாங்கி நகராட்சி வார்டு எண் 22 அவுலியார் நகர் 1ஆம் வீதியில் பழுதடைந்த பாலம் அகற்றப்பட்டு புதிய கான்கிரீட் பாலம் மற்றும் 34 மீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் பணி 2.5 லட்சம் செலவு மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து சென்று உரிய பாதுகாப்பும் நிவாரணப் பணிகளும் சிறப்பாக மேற்கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஏனைய அமைச்சர் பெருமக்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர் அனைவருக்கும் என் சார்பும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பாராட்டுகளும் நன்றியும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன்.